எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு அவயம் படிப்பகம் ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்பா முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்துல நடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில உட்காரல. இந்த திரைப்படத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்துல நடிக்காட்டி கூட நான் இங்க கண்டிப்பா உங்கள ஒரு ஆளா நான் கண்டிப்பா இதுல கலந்துருப்பேன். என்னன்னா திரைப்படம் அந்த திரைப்படத்துல மகாலட்சுமியோட அழுகை அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாமே எல்லாரும் இன்புற்று இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் தோழர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனா அவங்களை நினைவு கூறுறதுங்கிறது நம்மளோட கடமை. தமிழர்கள் எப்போதுமே அது நினைவு கூறுறவங்க அப்படிங்கிற முறையில இந்த திரைப்படம் தமிழ்நாட்டுல வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதான் நான் பார்க்கிறேன். இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணல்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் எல்லாம் வந்துச்சு அப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியால பெஸ்ட் இயக்குநர்கள்ல வரிசையில இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டெல்லாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி இந்த படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவனோட படத்தை தடுக்கும் போது இங்க எண்ணற்ற கேள்விகள் வந்துடும், அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியா மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ள நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியா சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்க டிராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவுல இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வெற்றி நட்ட இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பாக்குறேன். அண்ணன் கூட எனக்கு இது 5வது படம். முதல் விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, அந்த படமா அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்க ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னன்னா படம் தியேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை இங்க போராடிக்கிட்டே இருப்பாரு. தன்னால என்ன பெஸ்ட் கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரையும் நாங்க எல்லாருமே டப்பிங் தேட்டர்ல இருக்கோம். அந்த டப்பிங் தேட்டர் விட்டு வரவே போட்டேன். இந்த படத்துக்கு கூட கடைசியா முதல் நாள் நான் 8 நிமிஷத்துக்கு குறைச்சிட்டேன். இந்த படத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு வெளியில சொல்ற அந்த இது போட்டிருக்கேன். அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்படியா அவரால் அவற்றிலிருந்து சினிமால நான் கத்துக்கிட்டது என்னன்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளவு உழைப்பு செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை தூக்கி நிறுத்துவாரு. தொடர்ச்சியா தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தமிழ் தோழர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஜெய்பீம்லயும் போலீஸ், தானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ், இப்ப இந்த படத்துலயும் போலீஸ். அநேகமா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்க இருந்த ஒரே போலீஸ் நீங்க தான் இருப்பீங்கன்ற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் போலீஸ் பாத்திரங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒண்ணு. 2வது கேள்வி பாத்தீங்கன்னா, இதுல முதல் பாகத்துல நீங்க நியாயங்களை தட்டி கேட்கிற ஒரு பாத்திரமா இருப்பீங்க. என்ன சொல்ல போனா அந்த எக்ஸ்டெண்டட் கட்ல பாத்தீங்கன்னா முடிவுல சூரிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கறத சொல்லுவீங்க. இந்த படத்துல கம்ப்ளீட்டா நீங்க அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் இல்லையா, கம்ப்ளீட்டா அந்த போலீஸாக மாறி கரப்ட் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க. சோ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது இது த்ரோ படத்துல வளர்ந்த விஷயமா அப்படிங்கிறது? என்னன்னா இந்த போலீஸ் கதாபாத்திரங்கள் திருப்பி திருப்பி என்கிட்ட வரதா இருக்கு. நான் காக்கி சட்டையே வேணாம் தான். நான் 12 வருஷம் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காக்கி சட்டையே வேணாம் தான் வெளியில வந்தேன். ஆனா சினிமால நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போடுறேன். நான் முதல் கதை உண்மையிலேயே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல இருந்தேன். வெற்றி என்ன தான் ஒரு நாள் சொன்னாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, அதுல ஒரு கதை போச்சு அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தானாக்கிறேன்
நான் வந்து எழுதவே ஆரம்பிச்சேன். ஆனா 2வது படம் கண்டிப்பா போலீஸ் கதை எழுத மாட்டேன். அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டு இருக்கேன். அப்படிதான் போகுது. இந்த கதை வந்து என்னன்னா, எப்போதுமே சினிமால நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசண்டை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரல் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்துல வச்சாப்புல. இந்த படம் வந்தப்ப நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னடா அப்படின்னு சொல்லி நான் அங்க கடம்பூர்ல வச்சு இல்ல நான் பண்ணல, எனக்கு வந்து அப்படின்னு சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமுதன்னு ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டாரு. ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். எனக்கு ஒரு மாதிரி சரி போலீஸ்ல நம்ம பாசிட்டிவ் கொண்டு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டரா அந்த படத்துக்கு வந்து நடிச்சேன். முடிஞ்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, இது ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவ். அப்புறம் வெற்றி என்ன கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன இருக்குன்னா, நான் படத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்குவாங்க அப்படின்னு நம்ம உற்சாகமா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பிராக்டிஸ்ல இருப்போம். அந்த பிராக்டிஸ்ல இருந்தா இது வந்துச்சு. இந்த கேரக்டர் இப்படி வரும், இப்படி நடிக்கும், எதுவுமே வெற்றி என்ன எனக்கு இல்லை, யாருக்குமே சொல்ல மாட்டாரு. நடிகர்கள் யாருக்குமே வந்து முன்னபடி டைலாக் பேப்பர்லாம் அண்ணன் வராது. அப்படியே வந்தா கூட அந்த டைலாக் சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக் மனப்பாடம் பண்றதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவாரு கேட்டு நடிப்போம் அப்படிதான் எல்லாருமே உள்ள வர்றது. அப்ப உள்ள போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு. அண்ணன் வந்து இல்லடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லா முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னாரு, அவர் தான் சேவ் பண்ண சொன்னாரு. அதோட என்னன்னா, அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல, கடைசியா நான் சாதாரணமா நடந்து வர்றேன். வந்தோடனே அவர் சொன்னாரு, இல்ல நீ சாதாரணமா வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணும்டா, நீ கேப்ப கட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கட்டிட்டு அப்படியே முகத்தை வேர்வையை தொடச்சிட்டு நான் அப்படியே வருவேன். என்னன்னா அன்னன்னைக்கு அவர் சொல்றத அப்படி அப்படியே கேட்டு நடிச்சதுதான். மற்றபடி தனியா எந்த இன்புட் எனக்கு தரவும் இல்லை. அது அவரோட சக்சஸ் தான் இது. இயக்குனருடைய இந்த மேதமைன்னு சொல்லுவோம்ல, இன்டலெக்ட் அப்படிங்கிற மாதிரி, அது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணத்துவம். அந்த கடைசி காட்சி ஆக்சுவலாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வந்து சொல்லிடுறேன். அந்த ஜீப் லாக் ஆகி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஜீப் லாக் ஆகி நிற்கிறதாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த அப்பாவி காவலர், அதாவது ஸ்டேட்டை நம்பி காவல்துறைக்கு வரணும்னு விரும்பின அந்த நபர் விட்டுட்டு இறங்குவார். அதுக்குள்ள வந்து அந்த பிழைப்புவாதி காவலரும் சேத்தன் மாதிரியான அந்த மோசமான காவலரும் நின்று தான் அந்த ஜீப்பை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த நுவான்ஸ் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய நிலைமையாகவும் அதை வந்து பார்க்கலாம்னு தோணுச்சு. நீங்க என்ன அதை ஆக்சுவலா ஏதாவது கிளிஃப்ல இருந்து எடுத்தீங்களா தோழர்? மலை எங்க இருந்து எடுத்தீங்க அந்த காட்சி? அந்த இயக்குனர் தான் முடிவு பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 50-60 அடி பள்ளத்துல போய் ஜீப்பை ஏற்றி நிறுத்திட்டாங்க. இந்த சைடு வந்து ட்ரெயின் வச்சு பிடிச்சிக்கிடுவாங்க. ஒரு பக்கம் எல்லாம் நின்று இழுப்பாங்க. அது நான் கொஞ்சம் விழுந்தா 50 அடி பள்ளத்துல விழுந்துருவேன். நான் கேமராமேன் சார்ட்ட அண்ணன்ட்ட போய் கேட்க முடியாது. கேமராமேன் சார் கேட்டேன், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு, இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கீழே போனதுனால எனக்கு பெல்ட் போட்டாங்க. அவனுக்கு மட்டும் பெல்ட் போடுங்க அப்படின்னாரு அண்ணன். எனக்கு பெல்ட் போட்டாங்க. ஆனால் பெல்ட்டோட நடிக்க முடியல. இல்லைண்ணே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், பெல்ட்டை கழட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு பெல்ட்டை கழட்டிட்டாங்க. அது வந்து ஒரு 60 அடி பள்ளம். அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் திருப்பி அதை ஆட்டுவாங்க. அதுக்குள்ளே ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது எடுத்த போது சரி, எடுத்தவங்க படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலைக்காடு. அது எங்க எந்த இடத்துல எடுத்திருந்தீங்க? அது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இங்க 2 இடம். அது முதல் எடுத்தது வந்து கடம்பூர் பக்கத்துல உள்ள மேல இருக்கும். அங்க நாங்க டென்ட் போட்டு போய் தங்கியிருந்தோம். அதான் படத்தோட முதல் பகுதியில் வர்றது. உள்ள ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் அப்படி சின்னதாக ஜீப் நகர்ந்து கல்லுக்கெல்லாம் ஏறி போகும். அங்க எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு டாய்லெட் எல்லாம் நாங்களே போய் இது பண்ணிட்டு அங்கிருந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு அப்படியே நடந்தே போவோம். இன்னொரு விஷயம்னா உள்ளுக்குள்ள சாப்பாடு வராது, அதனால கையில சாப்பாடு எடுத்துட்டு போயிடுது. முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பொருள்லாம் போட்டா விலங்கு எல்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதனால சாப்பாடு இருக்காது, பிஸ்கட்டு டீ இது மட்டும் தான் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புங்க அப்படின்பாங்க. அங்கேருந்து நடந்தே வருவோம். எங்களுக்கு மேலே இயக்கம் நடந்து உள்ள போயிடுவாரு. அவர் நடந்ததுனால எல்லாரும் நாங்கள் நடந்தே போவோம். அது பெரிய அனுபவமாக தான் இருந்துச்சு அந்த இது. எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சினிமா எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களை வந்து இங்கே வந்து ஒரு பார்வை என்னன்னா, அவர்களோட திரைப்படம் சார்ந்து பேசாமல்
அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மிக முக்கியமான அரசியல், அது இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த கலை அவர்கள்ட்ட இல்லாததை போலவே பெரிய ஒரு நிராகரிப்பு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். தோழர் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, தோழர் மாரி செல்வராஜாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சினிமா குறித்து அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விமர்சிக்கிறார்கள், அதெல்லாம் வேற. ஆனால் அவர்களுடைய சினிமா குறித்து இங்கு பேசுவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களே தயாராக இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிக்கலான கேள்வி கேட்டனா? நான் அப்படி பார்க்கல. அது என்னன்னா, இங்க நீண்ட காலமா ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தமிழ் சினிமால. அப்ப திடீர்னு எதிர்கேள்வி கேட்ட உடனே ஒரு ஒரு பயம், அச்சம் வந்து அதை தனிநபர் தாக்குதலா கொண்டு போவதான் இங்க முயற்சி நடந்துட்டே இருக்கு. ஆனா அவங்க சினிமா குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை துவங்குறதே இல்லை. அவங்க தனிநபர் தாக்குதல், அவங்க தனி குழுவா போய் நின்று அவங்கள தாக்குறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த குரல் அவங்களை அச்சப்படுத்தி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இந்த குரல் அவங்களை அச்சப்படுத்துது, பயப்பட வைக்குது. அதனால அந்த குரலை நம்ம வலிமையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன இந்த கேள்வி எதனால வந்ததுன்னா, நீங்க தோழர் இன்குலாப் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை கூட இடது கையால் புறந்தள்ளிட்டு இவர்கள் எழுதினது இலக்கியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போறாங்க. இது ஒரு அரசியல், இது ஒரு அரசியல் இங்க நடந்துட்டே இருக்கு. அதே போன்ற ஒன்றுதான் நம் தோழர்களுக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு. தோழர்களை வந்து ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன அரசியல் வன்முறை, இடதுசாரித்தனம் என்னது இது அப்படின்னு பேசுற ஒரு சூழலை நோக்கி தள்ளுறாங்க. எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த அரசியலை விடவும் எங்கள் தோழர்களுக்கு தெரிஞ்ச படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பாளிகள் எங்கள் தோழர்கள் என்பதை நாம் தான் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் அந்த அவயம் வாசிப்போம். எங்கள் தோழர்களுக்கு உங்களை விடவும் அதிக படைப்பிலக்கியமும் தெரியும், படைப்பூக்கமும் தெரியும் என்பதைத்தான் நான் இந்த படத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது மக்கள் படமாயிருச்சு. இன்னைக்கு வந்து யாரோ 2 பேர் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வன்முறைன்னு பேசுறதெல்லாம் மக்கள் தூர எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, கொண்டாடுறாங்க. கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. படங்களுக்கான ரிவ்யூ அப்படித்தான் வருது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதை மனதார விரும்புகிறோம். தோழர்கள், உங்களோட கேள்விகளை தோழர்கள் இருக்கிறாங்க, நீங்க யாருனாலும் கேட்கலாம். யார் கேட்குறீங்க? சார், உங்களுக்கு காவல்துறையை பற்றி நல்லாவே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ள என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியாக நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. பெருமாள் வாத்தியாரை நீங்கள் சுடும் பொழுது எந்த மனநிலையில் இருந்தீங்க? எந்த மாதிரியான ஒரு காட்சி அது? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி. சுடுடான்னு 2 பேரை சொல்றீங்க, உங்களால் சுட முடியல. ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினைச்சிருப்பீங்க நீங்க இருந்து? அதை சரியா சொல்லணும்னா, ஒரு நடிகரா போகும்போது அப்படியான எனக்கு எதிர்நிலையில இருக்கிறவங்க நான் அங்க ஆக்டரா தான் நிற்பேன். எனக்கு வந்து எதிராக வந்து வாத்தியாரு அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைப்பேன். அது மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. அதை மட்டும் தான் நான் நினைச்சு அதை நடிச்சேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம், அங்கே நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், சேதன போஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. எடிட் பண்ணிட்டு இருந்தப்ப நான் போனேன், ஏதோ பேசுறதுக்காக போனேன். உள்ள உட்கார்ந்தோன்னா அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்சாரு. அந்த நொடி எனக்கு வந்து மனசுலாம் கலங்கிருச்சு. அப்படியே உட்கார்ந்து அழுக வந்துச்சு. அப்படி எந்திரிச்சு வெளியில வந்து போயிட்டேன். அண்ணன்ட்ட போயிட்டேன்னு கூட சொல்லலை, நான் பாட்டுக்கு ஊர்ல போயிட்டேன். எனக்கு அது எதை ஞாபகப்பட்டுச்சுன்னா, பிரபா அண்ணன் இறந்து கிடந்தது ஞாபகப்பட்டு. என்னால அதை தாங்கவே முடியல. அங்கிருந்து கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன் வந்து சொன்னேன், அந்த காட்சி வந்து எனக்கு பிரபா அண்ணன் ஞாபகப்பட்டுச்சுன்னு எனக்கு பயங்கர மனசு வலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியாடா அப்படின்னு கேட்டாரு. நிஜமாண்ணே, நீங்க யார்ட்ட சொல்லுங்க, காட்டுங்க, யாராவது சொல்றாங்களான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே, ஆனா அது எனக்கு சினிமால அது அப்படியே அமையுது. எனக்கு நான் எப்போதுமே இங்கதான் நிக்கிறேன், ஆனா என் வாய்ப்பு எல்லாமே அங்கிட்டு தான் போகுது. அது என்னன்னு தெரியல. அதே
சார் தமிழ் சார், அதே காவல்துறை பத்தி தான் டானாக்காரன்லயும் எடுத்திருப்பீங்க. அதுல வேற மாதிரி இருக்கும், அதுல ஒரு உண்மை இருக்கும், காவல்துறைக்குள்ளேயே நடக்குது என்று இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? நான் டானாக்காரன் படம் எடுத்ததுனால தப்பிச்சினேன். அதுக்கப்புறம் தான் என்னை வந்து ஓ இவன் நம்மால் போலக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஜெயிலையும் நடிச்சுட்டு இம்மிடியேட்டா டானாக்காரனை நான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் தான் என்னை காப்பாத்துச்சு. சார், விடுதலை படம் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. சின்ன ஒரு அதில் நெருடல் ஒன்று, இதில் யாருன்னு அதில் ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா, நம்ம பெண்மையும் பேசுகிறோம், பெண்மையும் விடுதலை பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஹீரோயின் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை காலத்துலாம் கலந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தை போகுது. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அவங்கள எந்த வித போராட்டத்தையும் காட்டவும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க காட்டல. இன்னும் ஒரு விஷயம் காட்டுறாங்க, அவங்க அப்பாவும் அண்ணனையும் கொலை பண்ண சொல்றாங்க. அப்போ கூட அவங்க வந்து தொட்டில் ஆட்டின்னு இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ண பிறகு பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அது என்ன சொல்ல, அந்த பஞ்சாலைங்கிறது ஒரு தனி கதை. அது சார்ந்த ஒரு திரைப்படமே பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதையை தான் அண்ணன் எடுத்தாரு. அதை நம்ம கால சூழல் இருக்குல்ல, இந்த முதல் பகுதி அண்ணன் காமிக்கும் போது எல்லாரோட கண்ணு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டுமே இருந்துச்சு. இதை குறைக்கணும் அப்பதான் சரியா வரும் அப்படின்னு சொன்னப்ப அப்பவும் அந்த பொண்ணு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை வந்து வெளியிடுவாங்க, என் இணையர் இல்லாமல் இதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தில் போய் பெண்கள் களத்துக்கு வராமல் இங்கே நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு திரைப்படம் தானே, நம்மளாம் திரைத்துறை தானே இருக்கோம், ஒரு பெரிய படைப்பு எடுத்துட்டு என்ன சொன்னால நான் சொன்னது நான் நடிச்சது வருமா வராதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது திரைக்களத்தில் சுருக்கும் போது சில விஷயங்கள் நம்ம முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடும். சரி சார், திரைத்துறையில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கு, கட்டில் நிறைய பேர் போகும், எடிட்டில் நிறைய போகும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனாவது வச்சிருக்கணும். அவங்க வந்து ஏதாவது பாடம் எடுக்கிற மாதிரியாவது, சில ஏதோ போராட்ட காலத்தில் வந்து போய் பேசுகிற மாதிரி இருந்துக்கணும். அவங்க கல்யாணம் பண்ண பிறகு டோட்டலாகவே அவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. பெண்ணியம் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுதா? அந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சியை வந்து மகாலட்சுமி கொடுத்திருப்பாங்க. தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை குறித்தான ஒரு புத்தகம் வெளிவரும். அந்த படத்துடைய கோட்பாடு வந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். தத்துவமா பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய தத்துவமே தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வெளியிடக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. பெண்கள்கிட்ட போய் இறங்கி களத்தில் வேலை செய்யக்கூடியவங்க மகாலட்சுமி 2 இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால ரெண்டையுமே பிரிச்சு இந்த இடத்துல காமிச்ச மாதிரி தெரியும். இல்ல அதுதாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 2 காட்சி இருக்கு. இல்லைங்க, உங்க காட்சி நீங்க முழுசா பாருங்க. நான் சொல்றது படத்தை ஒரு தடவை பார்க்காதீங்க, ஒரு 3-4 தடவை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் என்னன்றது புரியும். அது திருமணத்துக்கு பிறகு நிறைய பணிகள் செய்யறதா தான் காமிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு செஞ்சதை விட நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அரசியல் வேலைங்கிறது வீட்டுக்கு வெளியே நான் முடிவு பண்ணுவீங்க. அரசியல் வேலை அரசியல் சம்பந்தப்பட்டது. ஒரு புத்தகம் எழுதுற விளையாட்டான விஷயமா இல்ல, பெண்களை ஒருங்கிணைக்கிற விளையாட்டான விஷயமா இல்ல, ரெண்டையும் அவங்க செய்வாங்க. அதனால மகாலட்சுமி செய்யறதா அந்த படத்துல 2 பவர்ஃபுல்லான காட்சிகள் இருக்குது. கதை வந்து வாத்தியாரை பத்தியான கதை. சரிங்களா? கே வந்து மிக முக்கியமான கேரக்டர். யாரு? வாத்தியார் கே. அவருடைய வரலாறையே படத்துல சொல்லல, அவர் பையனே இழந்திருக்கிறாரு, அதை பெருசா படத்துல சொல்லல. அது என்னன்னா, அந்த படத்துல வாத்தியார் என்கின்ற ஒருவர் யாராலெல்லாம் உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துலதான் இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. மகாலட்சுமி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம அதை கவனிக்கல. பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஹீரோயின் பார்க்குறோம்னா அது ரொம்ப குறைந்தபட்ச அளவில் பார்க்குற தன்மையில கூட மிஸ் பண்ணலாம். ஆனால் அந்த படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தி சார், இதுல கம்யூனிஸ்ட் போராளிகள் அப்படின்னு போராட்டம், காலங்காலமாக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்காங்க, வலதும் இடதும். ஆனா போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. மேல இருக்கவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு ஏத்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடித்தானே இருக்காங்க இன்ன வரையும். அதாவதுங்க, ஒரு அரசியல் கோட்பாடு எப்படி இயங்குதுங்கிறத பொறுத்து தான் இதை பேச முடியும். அதுல கட்சி இருக்கலாம், கட்சி இல்லாம இருக்கலாம். கட்சி வந்து அந்த அரசியல் கொள்கையை எடுத்துக்கொண்ட கட்சிகள்
நடைமுறைப்படுத்துகிற கட்சிகள் பல விஷயங்கள் இருக்கும் அதில். அதனால நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வச்செல்லாம் ஒரு கொள்கையை முடிவு பண்ண முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய வரலாறு, படம் சொல்லக்கூடிய வரலாறு, அந்த புரட்சியாளரை பற்றி பேசிய வரலாறு. அப்படிதான் நம்ம அதில் பார்க்க முடியும்.